வணக்கம் உறவுகளே, நான் உங்களை துபாய் அபுதாபியிலேருந்து. இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாக தூய்மை பணியாளர்கள், அதாவது சென்னையை சுத்தப்படுத்துகிறவங்க, அவங்களுக்கு நிரந்தரமான ஒரு சம்பளம் கிடைக்க மாட்டேங்குது, எங்களுக்கு வேலையை நிரந்தரமாக்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு 10 நாளாக போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடுமையான வெயிலில் இப்போ மழை வேறு பெய்யுது. மழை பெய்ஞ்சாலும் புயல் அடித்தாலும் நாங்கள் போராட்டத்தை கைவிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க தூய்மை பணியாளர்கள். அவர்களுக்கு ஐயா தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா மு.க.ஸ்டாலின் அவர்களை போய் பார்த்து நேராக சந்தித்து அவர்களுக்கு வேலையை நிரந்தரமான வேலையாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பேசுகிறது என்னங்கய்யா கஷ்டம்? ஐயா எவ்வளவோ பணத்துகளை ஒதுக்குறீங்க, தூய்மை பணியாளர்களுக்கு ஒரு நிரந்தரமான வேலையை கொடுங்கய்யா. நீங்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி தான் நாங்கள் வந்தோம்னா எல்லா பேருக்கும் நிரந்தரமான கவர்மெண்ட் வேலையை ஆக்கிடுவோம் அப்படின்னு சொன்னீங்க. சொல்லித்தான் வாக்கு கேட்டு வந்தீங்க. இப்போ வாக்கு கேட்டு வந்த பிற்பாடு இப்படி போராட வைக்கிறது என்னங்கய்யா நியாயம்? என்னங்கய்யா நியாயம்? மக்கள் தூய்மை பணியாருங்கய்யா, அவங்க சுத்தம் பண்ணால் தாங்க சென்னை சுத்தமாக இருக்கும். ஒரு நாளைக்கு சுத்தம் பண்ணாமல் போட்டாங்கன்னு வச்சுங்களேன், எவ்வளவு கஷ்டம் அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். யாருமே செய்ய முடியாத வேலையை கொரோனா டயத்தில் தூய்மை பணியாளர்கள் தான் உயிரையும் பொருட்படுத்தாமல் இந்த சென்னையை பூரா சுத்தம் பண்ணாங்க. அதே மாதிரி இந்த மழை பாதிக்கப்பட்டுச்சு பார்த்தீங்களா, சாக்கடை தண்ணியும் மழை தண்ணியும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்துச்சு. அந்த டயத்துலேயும் தூய்மை பணியாளர்கள் தான் களத்தில் இறங்கி வேலை பார்த்தாங்க. அவங்களுக்கு லெஸ்ட்டே கிடையாது இல்லையா? ஆனால் அந்த மாதிரி வேலை பார்க்குறவங்கள ஏங்கய்யா நிரந்தரமான ஒரு கவர்மெண்ட் வேலையை போட்டு கொடுக்கக்கூடாது? ஒரு 20,000 கொடுங்கய்யா. ஏங்கய்யா கஷ்டப்பட்டு உழைக்கிற மக்களுக்கு 20,000 கொடுக்கல, என்னங்கய்யா பிரச்சனை? எதுக்குங்க தனியார் போய் கான்ட்ராக்ட் விடுறீங்க? நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு வேலையை உறுதி பண்ணி கொடுங்கய்யா. வேலை பார்க்குற மக்களுக்கு முறையான சம்பளம் கொடுங்க, கவர்மெண்ட் ஆக்குங்க. ஏன் தயங்குறீங்க? நாங்கள் தான் அடுத்து 2026 ஆட்சிக்கு வரப்போகிறோம்லாம் சொல்கிறீங்க, நல்லா வாங்க. ஆனால் மக்களுக்கு கொஞ்சம் பாருங்கள். ஏழை எளிய மக்கள் போராட விடாதீங்கய்யா, போராட விடாதீங்க. அவங்கள கூப்பிட்டு பேசி அவங்களுக்கு நிரந்தரமான ஒரு வேலையை கொடுங்கய்யா. நன்றி.